Hi friends, welcome to my channel Karakuri Antique Collections. இன்னைக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் என்ன பொருள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆயில் கேனு. இது ஆல்ரெடி ஸ்டாக் இருந்ததுன்னா ஒரு 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல அன்யூஸ்டு பீஸு. இப்போல்லாம் வந்து பித்தளை பொருளோட விலையெல்லாம் ஏறி போச்சு. இது வந்து ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கும். நல்லா இருக்குது, கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு இட்லி பாத்திரம், நல்லா டின் கோட்டிங்லாம் பண்ணி நீட்டாக இருக்குது. 3 இட்லி, கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். எல்லாமே பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து நல்ல பழைய காலத்து தூக்கு. இது பொருள் எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காம்பேக்டாக சின்னதாகவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி அரைக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படியே ஸ்டோரும் பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு. டின் கோட்டடாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம், நல்லாவே இருக்குது. அடுத்து யூனிஃபார்மாக வேணும்னா இது வந்து ஒரே மாடலாக இருக்குது. இதுவும் இது வந்து டின் கோட்டிங் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த இது இல்லாமல் இருக்குது, கோடு இல்லாமல் இருக்குது. கோடு இருக்குது. 3 ஒரே மாதிரி பேக் கிடச்சிருக்கு. இது டின் கோட்டிங் பண்ணி தரணுன்னாலும் பண்ணி தரலாம். 3 பீஸு ஒரே செட்டாக இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்ததோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து ஒரு மீன் குழம்பு சட்டி கிடச்சிருக்கு. சின்னதாக கிடைக்கிது, சில சமயத்தில் பெருசாக கிடைக்கிது. இது வந்து ஒருத்தவங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காய் கொச்சு நல்லா வெயிட்டாக இருக்குது. வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இன்னும் பாலிஷ் பண்ணாதான் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணாலும் இது வந்து பாலிஷ் பண்ணி தான் ஆகணும். பாலிஷ் பண்ணியே கொடுத்துருவோம், வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இதே மாதிரி ஏற்கனவே 3 பிளேட் இருந்தது, அது சேல் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல ஆழமாக இருக்குது பிளேட்டு, வேணும்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி சின்ன கரண்டிலாம் யூஸ் பண்ணுறோன்னா கேளுங்க. இது வந்து டின் கோட்டிங் பண்ணியே இருக்குது. குழம்பு கரண்டி அதெல்லாம் வந்து 2 இருக்குது. சின்னது ஒன்று, பெருசு ஒன்று இருக்குது. குழம்பு, ரசம் அதெல்லாம் ஊற்றிக்கிறதுக்கு மாதிரி. இது ஒரு கரண்டி, அன்ன கரண்டி மாதிரி இருக்குது. இது நல்ல பக்கெட்டு, சூப்பராக இருக்குது. நல்ல டின் கோட்டிங், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். சாம்பார் வழியாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து அடுக்கு. அஞ்சு அடுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. டின் கோட்டிங்லாம் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பீஸ் எல்லாமே.
பாலிஷ்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன பீஸ், சின்ன சைஸாக இருக்குது. நல்லா இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு. 4 பீஸ் இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட் ரேட் நான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் வாஸ் கிடச்சிருக்கு, 2 ஒரே செட்டாக. அதில் வந்து நல்ல இதில் வந்து என்கிரேவிங் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சூப்பராக நல்லா ஹைட்டாகவே இருக்குது. 2 ஒரே செட்டு. இதே மாடலில் ஒரு சின்னது, 2 பெருசு ஒரு சின்னது, செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது ஒன்று ஃப்ளவர் வாஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மசாலெலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, மிளகு ஜீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் இருக்குது, வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரேட்டு எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்